வாழ்க வளமுடன். நலம் பெறும் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். இன்றைய பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு தயிர் சாதம் வந்துட்டு பண்ண போகிறோம். நேச்சுரல் கர்ட் ரைஸ், இயற்கை தயிர் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தயிர். இந்த தேங்காய் பால் தயிர் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே இயற்கை தயிர் மோர் செய்வது எப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும். அதை டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்மளோட லிங்க்கில் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், தயிர் நல்லா துவஞ்சிருக்கு. நான் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு போட்டிருக்கேன். 2 கிளாஸில் தயிர் நல்லா துவஞ்சிருக்கு. இந்த தேங்காய் பால் தயிர் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அது தண்ணி அப்படியே கீழே இருக்குது. இந்த தண்ணி தேங்காய் பால் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து அவல் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம். நல்லா ஊறி இருக்கு அவல். இந்த இது வந்துட்டு மேலும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த காரத்துக்காக கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு. அதுக்காக வந்துட்டு குடைமிளகாய் கொஞ்சமும் பச்சை மிளகாய் கொஞ்சமும் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு இனிப்பு கொஞ்சம் சேர்க்கறதுக்காக மாதுளை முத்துக்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவலில் வந்துட்டு இந்த தயிரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தயிர் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக எப்படி ஊற்றுதுன்னு பாருங்கள். அதே போல் இந்த தயிரும் பாருங்கள், தயிர் நல்லா துவஞ்சிருக்கு. இப்போ இந்த தயிர் சேர்த்துருக்கோம். இதில் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எப்போவுமே சாப்பாடு இந்த மாதிரி செய்யும் போது உங்களோட கையை வந்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு கைகளை பயன்படுத்தி செய்யுங்க. ரொம்ப நமக்கு வந்துட்டு நம்ம உடம்புக்கு, இந்த சாப்பாட்டுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்டு ஏற்படுத்தும். அதனால் எப்போவுமே ஸ்பூன், கரண்டி இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. நம்மளோட கையை வந்துட்டு சுத்தமாக வச்சுக்க முடியாத சூழ்நிலைகளில் அதை பயன்படுத்துங்க. இதை கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் சாதத்தை. இப்போ இதில் மற்ற இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மற்றும் குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். பச்சை க்ரீன் கலரு, க்ரீன், பர்பிள், ரெட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கு. ரொம்பவும் அருமையாக கலர் பாருங்கள். தயிர் சாதம் எந்த மாதிரி கலராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது சாதாரண தயிர் சாதத்தை விட இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் போல் மாதுளை முத்துக்கள் பாருங்கள். தயிர் சாதம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது மாதுளை முத்துக்கள் சேர்த்ததுக்கப்புறம். நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் நம்ம. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பகிர்வோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.